और श्रीमती लता जी और ईश्वरी जी, उमा जी, मधु जी, जयलक्ष्मी जी मंच पर आ जाए। सभी का मेरा स्वागत है। 2024 இதே நாள்ல பிறந்த இந்த MMHB ஓராண்டு வளர்ச்சியில இத்தனை குடும்ப நண்பர்களோட தன்னோட முதல் வயதை கொண்டாட தயாராகியுள்ளது. முன்னாடி MMHB பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய விருந்தினர்களை பத்தி சில புள்ளிகள், ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 10 நிமிஷம் தான், அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் டச் பண்ணிக்கலாம். சார் லட்சுமி ராஜநாதன் சாரை பத்தி சொன்னோம்னா, ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட நான் போகும்போது நான் கவனிக்கிற ஒரு விஷயம், அவர் எதிர்க்க இருக்கிறவங்க ரொம்ப கவலையோட இந்த இந்த ப்ராப்ளம் ஏன் சார் எனக்கு வந்தது, எதனால வந்தது அப்படின்னு கேட்பாங்க. இவர் என்ன செய்வாரு, மேடம் நான் கதை சொல்லவா அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கும் போது என்ன நான் ப்ராப்ளத்தை சொல்றாங்க, இவர் கதை சொல்லவா கேட்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சரி என்ன சொல்றாரு நானும் கொஞ்சம் கவனிப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா அவரு ஆரம்பிக்கிறதும் அவரு முடிக்கும் பொழுது அந்த கதையினுடைய அந்த கரு, அந்த முடிவு இவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக வந்தாமே, அதை நான் போக போகதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பெல்லாம் நான் போனா அவர் என்ன கதை சொல்ல போறாரு, அதுல என்ன கரு, அதுதான் நான் கவனிக்கிறதுக்கு போவேன். அவ்வளோ, அதாவது அவரு இதுதான் நீங்க செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னே சொல்ல மாட்டாரு. அவரோட பேச்சுல இருந்தே அதுக்கு உண்டான முடிவு நமக்கு தெரிஞ்சிடும். கிளம்பி வரும்போது ஒரு தெளிவோட வரும், இதை செய்யலாம் இல்ல வேணாம் அப்படின்ட்டு. என்னால கொஞ்சம் தான் சொல்ல முடியுது. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா வர்ணிக்கிறேன். என்னை புரட்டி போட்டாலும் யாருன்னா கேள்வி கேட்டா ஒத்த வார்த்தையில எனக்கு பதில் சொல்லவே வராது. எங்க வீட்டுல கூட அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு வார்த்தையில 2 வார்த்தையில பேச கத்துக்கேன் அப்படின்ட்டு. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துதான் வரமாட்டேங்குது. விளக்கமா தான் சொல்லி பசங்க கிட்ட சொல்லி அதே மாதிரிதான் வருது. ஆனா மேடம் நீங்க எவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டாலும் ஒரு வார்த்தையில அந்த கரெக்டா பதில் சொல்லுவாங்க. அது உண்மையா அவங்களுடைய பெருமைக்கு. உண்மையா என்ன அவங்க சிஷியனா ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த மெத்தடை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பா. அடுத்து லதா மேம், இங்க WPA அயனாவரத்துல ரொம்ப பெரிய ஸ்கூலு, WPA சௌந்தரபாணி நாடா ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்காங்க. ஒரு நாள் அவங்க கூட இருந்து பாக்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதோட நம்மளோட வேலை முடிஞ்சது. அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்ன்றதை விட இருக்கக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான எப்படி அதையும் ஒரு கனிவா எடுத்து சொல்லி அவ்வளவு நல்லா பாக்குறாங்க. அது நிச்சயமா சொல்றேன், வீட்டுல கூட பேரண்டால கூட அந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிக்கவே முடியாது. நாம நினைக்கிறோம் டீச்சர்ஸ் தான் பிள்ளைங்களை கவனிக்கிறோம். ஒரு ஹெட் மிஸ்டர்ஸ் கூட ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொரு குழந்தைய பத்தியும் தரவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்றாங்க. அதை நான் என்னோட அனுபவமா நான் எடுத்துக்கிறேன். என்னோட அனுபவத்துல அதுவும் ஒண்ணு என்னைக்குமே இருக்கு. அதே மாதிரி சார் மணியன் கலைமூர்த்தி சார், அவரு கூட ஒரு நாள் எனக்கு கூட இருந்து ஒர்க் பண்றது இருந்தது. இங்க ஒரு பெரிய புகழ்வாய்ந்த பரசுராமேஸ்வரன் கோவில் இருக்கு, அதுல தொழில் ஆராய்ச்சிக்காக நாங்க போயிருந்தோம். அப்ப அவரு கூட நான் ஒரு நாள் இருந்து பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைச்சது. அவரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் கொடுத்த விளக்கங்கள் எனக்கு உண்மையா எனக்கு ஆர்வத்தை தூண்டியது. நானும் கூட போய் படிச்சுட்டு வரலாமே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவரு நல்ல எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி ஜி எனக்கு ஒரு 20 வருஷமா பழக்கம். பாத்தீங்கன்னா அதான் இவங்களையும் அதே லிஸ்ட்லாம் சேர்க்கணும். எதுனா நம்ம எதுக்கு ஒரு தவறு நடந்தா நான் உடனே கேட்பேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணி மெதுவா அப்புறம் கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னால ஃபாலோ பண்ண முடியல, இது உண்மைதான். ஆனா அவங்க ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. சக்சஸ்ஃபுல் உமன் உண்மையிலேயே நான் பார்த்ததுல. அதுக்கப்புறம் மதுஜி, உமாஜி,
ஜெயலட்சுமிஜி. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கூட நான் சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நான் கொஞ்சம் வயசாயிதான் போய் படிச்சேன். அவங்களாம் கரெக்ட் ஏஜுக்கு வந்திருந்தாங்க. பட் ஆனா ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து அக்கான்னு கூப்பிடுவாங்க, தீதின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிளாஸ் டைம் நாங்க போனதெல்லாம். அதெல்லாம் இன்னுமும் நான் மறக்காம வச்சிருக்கேன். இப்ப கூட நான் போன் பண்ணி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போன் பண்ணி, எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நீங்க வரணும்னு சொன்னேன். ஒருத்தர் கூட ஏன் எதுக்கு இல்ல அப்புறம் சொல்ற அப்படி எதுவுமே சொல்லல. எனக்கே ஆச்சரியம், இவ்வளவு வருஷம் கழிச்சு எனக்கு ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு கூட தெரியாது. பட் எல்லாருமே வந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.